ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடி கேஸில் வந்து நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த விஜய் அந்த சின்ன பையன் வந்து வீட்டில் இருக்கான்றதுனால விஜயாவுக்கு வந்து ரொம்ப வந்து கோவமா வருது. ஸோ எதுக்கு தான் அடுத்த அடுத்த பிள்ளையெல்லாம் இங்கே வந்து கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி உறவாடிட்டு இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி மீனாவே முத்தும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து திட்டுறாங்க. திட்டோன்னு பார்த்தீங்கன்னா, அவன் இங்கே தான் இருப்பான், நீங்கள் அதெல்லாம் சொல்லக்கூடாது வைக்கக்கூடாதுன்ற மாதிரி நம்ம முத்து வந்து பயங்கரமாக திட்டுறாரு. திட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி வந்து நம்ம மனோஜ் வந்து சொல்கிறாரு, நீ அந்த பையனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினா தான் எங்கள் அம்மாவுக்கு வந்து உன் மேலே கொஞ்சம் கோவம்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ வந்து அந்த பையனை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்றாங்க. சரின்ட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி வந்து சொல்கிறாங்க, சரி நம்ம வெளியே போகலான்னு சொன்னல அப்படின்னா உடனே மனோஜ் வந்து எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரின்ட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் போகணும்னு சொன்னோம்ல அப்படின்னு சொன்னால் சரின்ட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குல்ல. ஸோ அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து ரொம்ப அறிவாளி இல்லையா, ரொம்ப வந்து படிச்சிருக்காருல, டிகிரிலாம் முடிச்சிருக்காருல. அதனால் அவர் வந்து ஒரு புத்திமதி வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறாரு. என்ன புத்திமதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணோட கருவை வந்து நம்ம கலைச்சிடலாம். அப்படி கலைச்சிட்டு அபார்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை, உங்கள் பொண்ணுக்கு உங்கள் மானம்லாம் காப்பாற்றப்படும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டாளுங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பயங்கரமாக கோவம் வருது. கோவம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து கட்டி போட்டு நம்ம வந்து மிரட்டுறாங்க, செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து எப்படியாவது போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை வந்து அனுப்பி விட்றாங்க. சார் ப்ளீஸ் சார், எப்படியாவது எங்களை அனுப்பி விட்ருங்க சார், வெளியே விடுங்க சார். வெளியே விடாமல் அவங்கள வந்து மூடி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீரியல் வந்து நாளைக்கு வந்து இதான் நடக்க போகுது. ஸோ ஓகே, பை பை, டாடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்ன சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பை பை.